ஓம் சாந்தி. 3/6/2024 காலை முரளி. இனிய குழந்தைகளே, உலகத்திற்கு எஜமானராக மாற்றும் தந்தையை மிகுந்த ஆர்வத்தோடு நினைவு செய்யுங்கள். நினைவால்தான் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தின் மீது கவனம் இருந்தால் புத்தியின் கபாலம் திறக்கும்? பதில்: படிப்பில். பகவான் பாடம் கற்பிக்கிறார், அதனால் ஒருபோதும் பாடத்தை மிஸ் செய்யக்கூடாது. எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை அமிர்தத்தை பருக வேண்டும். படிப்பின் மீது கவனம் கொடுக்க வேண்டும். ஆப்சென்ட் ஆகக்கூடாது. இங்கும் அங்கும் தேடியாவது நிச்சயம் முரளி படிக்க வேண்டும். முரளியில் தினந்தோறும் புது புது பாயிண்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதன் மூலம் உங்கள் கபாலம் திறக்கும். ஓம் சாந்தி. சாலிகிராமங்களுக்கு சிவ பகவான் வாக்கு. இது முழு கல்பத்திலும் ஒரு முறை மட்டுமே நடைபெறுகிறது. இதையும் நீங்களே அறிவீர்கள், வேறு யாரும் அறிய முடியாது. மனிதர்கள் படைப்பவரையும் படைப்பின் முதல் இடை கடைசியையும் முற்றிலும் அறியவில்லை. ஸ்தாபனையில் தடை ஏற்படவே செய்யும் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இது ஞான ஞாகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பழைய உலகில் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் சுவாகா ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். பிறகு அவற்றில் பற்று வைக்கக்கூடாது. தந்தை வந்து புதிய உலகத்திற்காக பாடம் கற்பிக்கிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம். இது விகாரத்திற்கும் விகாரமற்றதற்கும் சங்கமம். இப்போது மாற்றம் ஏற்பட வேண்டும். புதிய உலகம் விகாரமற்ற உலகம் என்று சொல்லப்படுகிறது. ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மமே இருந்தது. இந்த பாயிண்டுகள் புரிந்து கொள்ள தகுந்தவை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகளே, உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை சொல்கிறேன் என்று தந்தை இரவு பகல் சொல்லி கொண்டே இருக்கிறார். தந்தை எதுவரை இருப்பாரோ அதுவரை படிப்பு நடந்து கொண்டே இருக்கும். பிறகு படிப்பு முடிந்துவிடும். இந்த விஷயங்களை உங்களை தவிர வேற யாரும் அறியவில்லை. உங்களிலும் நம்பர் வார் இருக்கிறார்கள். அவர்களை பாப்தாதாவே அறிவார். எவ்வளவு பேர் விழுகிறார்கள், எவ்வளவு சிரமம் ஏற்படுகிறது. அதற்காக எப்போதும் அனைவரும் பவித்திரமாக இருக்க முடியும் என்பது கிடையாது. பவித்திரமாக இருக்க முடியவில்லை என்றால் பின்னர் தண்டனை பெற நேரிடும். மாலையின் மணிகளே பாஸ்வித் ஆனர் ஆகிறார்கள். பிறகு பிரஜையும் உருவாகிறார்கள். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வையுங்கள், எனினும் எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாது. நேரம் பிடிக்கிறது. அதிலும் தந்தை எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு உங்களால் புரிய வைக்க முடியாது. இன்னார் விகாரத்தில் விழுந்தார். இது நடந்தது என்ன ரிப்போர்ட் வந்தாலும் அதை தந்தையே அறிவார். பெயரை சொல்ல முடியாது. பெயரை சொன்னால் பிறகு அவரோடு பேசுவதையும் யாரும் விரும்ப மாட்டார்கள். எல்லோரும் வெறுப்போடு பார்ப்பார்கள். உள்ளத்திலிருந்து அகற்றி விடுவார்கள். சம்பாதித்த வருமானம் அனைத்தும் அழிந்து போகும். இங்கே யார் தடுமாறினாரோ அவர் அறிவார். தந்தை அறிவார். இவர் பெரிய மறைமுக விஷயங்கள் இன்னார் கிடைத்தார், அவருக்கு மிக நன்றாக புரிய வைத்தேன், அவர் சேவைக்கு உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். எனினும் அவரும் நேரில் வர வேண்டும். நீங்கள் கவர்னருக்கு நல்லபடியாக புரிய வைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். எனினும் அவர் ஒன்றும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. அவர் யாருக்காவது புரிய வைத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். யார் புரிந்து கொள்ள வேண்டுமோ அவரே புரிந்து கொள்வார். வேறு யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இது முள்காடு. இதற்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். மங்களம் பகவான் விஷ்ணு என்று சொல்கிறார்கள். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை. எப்போது விஷ்ணுவின் ராஜ்யம் வருமோ அப்போது மங்களம் ஏற்படும். விஷ்ணு அவதாரத்தையும் காட்டுகிறார்கள். தந்தை எல்லாவற்றையும் பார்த்து இருக்கிறார், அனுபவியாக இருக்கிறார். அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களையும் நன்றாக அறிந்து இருக்கிறார். தந்தை யாருடைய சரீரத்தில் வருகிறாரோ அவருக்கு பர்சனாலிட்டியும் தேவைதானே. அதனால் பல பிறவிகளின் கடைசியில் எப்போது இங்கே பெரிய அனுபவியாக இருப்பாரோ அப்போது இவருக்குள்ள பிரவேசம் செய்கிறேன் என்று சொல்கிறார். அவரும் சாதாரணமாக இருக்கிறார். பர்சனாலிட்டி என்றால் ராஜாவாக அரச குடும்பத்தில் இருக்கிறார் என்பது அர்த்தம் இல்லை. இவருக்கு அதிக அனுபவம் இருக்கிறது. பல பிறவிகளின் கடைசியில் இந்த ரதத்தில் வருகிறேன். இங்கே ராஜஸ்தானி ஸ்தாபனை ஆகிறது, மாலை உருவாகிறது என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இங்கே ராஜஸ்தானி எப்படி ஸ்தாபனை ஆகிறது? ஒருவர் ராஜா ராணி ஆகிறார், ஒருவர் வேறாக ஆகிறார் என்ற எல்லா விஷயங்களையும் ஒரே நாளில் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எல்லையற்ற தந்தையே எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார். பகவான் வந்து புரிய வைக்கிறார். இருந்தும் அரிதாக சிலரே பவித்திரமாகிறார்கள். இதையும் புரிந்து கொள்ள நேரம் தேவை. எவ்வளவு தண்டனை பெறுகிறார்கள், தண்டனை பெற்று பிரஜை ஆகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் மிக மிக இனியவராக ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். யாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. அனைவருக்கும் சுகத்தின் பாதையை சொல்லவும் துக்கத்திலிருந்து விடுவிக்கவும் தந்தை வருகிறார். அப்போது அவர் எப்படி துன்பத்தை கொடுப்பார்? இந்த எல்லா விஷயங்களையும் குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். வெளியில் உள்ளவர்கள் மிக அரிதாக புரிந்து கொள்கிறார்கள். உறவினர்கள் போன்ற யார் இருந்தாலும் அந்த அனைவரிடமிருந்தும் பற்றை முறிக்க வேண்டும். வீட்டில் இருக்க வேண்டும், எனினும் பெயருக்கு இருக்க வேண்டும். இந்த முழு உலகமும் அழியப் போகிறது என்பது புத்தியில் இருக்கிறது. எனினும் இந்த எண்ணம் யாருக்கும் இருப்பதில்லை. யார் முக்கிய குழந்தைகளை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களும் இப்பொழுது கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். பலர் ஃபெயிலாகவும் செய்கிறார்கள்.
மாயாவின் சக்கரம் அதிகமாக சுற்றுகிறது, அதுவும் பெரிய பயில்வானாக இருக்கிறது. எனினும் இந்த விஷயங்களை வேற யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இங்கே என்ன நடக்கிறது, இத்தனை புகார்கள் ஏன் வருகின்றன என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதற்கு உங்களிடம் வருகிறார்கள். இப்பொழுது இவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொருவருக்காக அமர்ந்து புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. பிறகு இது மிக நல்ல இயக்கம் என்று சொல்கிறார்கள். ராஜஸ்தானியை ஸ்தாபனை செய்யும் விஷயம் மிக ஆழமானது மற்றும் சுவையானது. எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு கிடைத்திருப்பதால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் உலகின் எஜமானர்களாக தேவர்களாக மாறுகிறோம். அதனால் நம்மிடம் தெய்வீக குணங்கள் நிச்சயம் இருக்க வேண்டும். குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. இவர்கள் புதிய உலகின் எஜமானர்கள். இதை நீங்களே அறிவீர்கள். நாம் படிக்கிறோம். எந்த எல்லையற்ற ஞானம் நிறைந்தவரோ அவர் நமக்கு பாடம் கற்பிக்கிறார். அமரபுரி, அதாவது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக நமக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. யார் ஒவ்வொரு கல்பமும் ராஜ்யத்தை பெற்றார்களோ அவர்களே வருவார்கள். கல்பம் முன்னர் போலவே நாம் நமது ராஜஸ்தானியை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே நம்பர்வார் மாலை உருவாகிறது. யார் தந்தைக்கு உதவி செய்வாரோ அவரே உயர்ந்த பதவி பெறுவார். உண்மையில் தனக்கே உதவி செய்து கொள்ள வேண்டும். பவித்திரமாக மாற வேண்டும். சதோ பிரதானமாக இருந்தீர்கள். மீண்டும் நிச்சயமாக வேண்டும். அமரும் போதும் எழும்போதும் நடக்கும்போதும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த தந்தை நம்மை உலகின் எஜமானராக மாற்றுகிறாரோ அவரை மிகுந்த ஆர்வத்தோடு நினைவு செய்ய வேண்டும். எனினும் மாயா விடுவதில்லை. பாபா, மாயாவின் கெட்ட எண்ணங்கள் எங்களுக்கு அதிகமாக வருகின்றன என பல விதங்களில் விதவிதமாக ரிப்போர்ட்டுகளை எழுதுகிறார்கள். இந்த யுத்த மைதானம்தானே என்று தந்தை சொல்கிறார். 5 விகாரங்களை வெற்றி பெற வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் நாம் சதோ பிரதானமாக மாறுவோம் என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை வந்து புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தை சேர்ந்த யாரும் அறியவில்லை. இது படிப்பு. நீங்கள் எப்படி தூய்மையாக மாறுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், பிறகு ஆக வேண்டும். தேவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள். மாணவர்கள் நாம் படிக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். எதிர்காலத்தில் சூரிய வம்ச ராஜ்யத்தில் வருவீர்கள். அதற்காக மிக நன்றாக முடிவு செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் மதிப்பெண்களை பொறுத்து இருக்கிறது. யுத்த மைதானத்தில் தோற்று போனால் சந்திர வம்சத்திற்கு போவீர்கள். அவர்கள் யுத்தத்தின் பெயரை கேட்டு அம்பு, வில் போன்றவற்றை கொடுத்து விட்டார்கள். அங்கே என்ன புஜபலத்தின் சண்டை நடந்தது? அதற்கு அம்பு, வில் போன்றவற்றை பயன்படுத்தினார்களா? அப்படி எந்த விஷயமும் கிடையாது. முன்னர் அம்புகளை கொண்டு சண்டை நடந்தது. இப்பொழுது அதன்படி அடையாளங்கள் இருக்கின்றன. ஒரு சிலர் எய்துவதில் திறமைசாலியாக இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஞானத்தில் சண்டை போன்றவற்றிற்கு எந்த விஷயமும் கிடையாது. சிவு பாபாவே ஞானக்கடல். அவரிடமிருந்தே நாம் இந்த பதவியை பெறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிடம் இருந்தும் பற்றை முறிக்க வேண்டும் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். இவர்கள் எல்லோரும் பழையவர்கள். புதிய உலகம் பொற்கால பாரதமாக இருந்தது. பெயர் எவ்வளவு பிரபலமாக இருந்தது. பழைய யோகத்தை யார் எப்பொழுது கற்பித்தார்? எதுவரை தானே வந்து புரிய வைக்கவில்லையோ அதுவரை இது யாருக்கும் தெரியாது. இது புதிய விஷயம். ஒவ்வொரு கல்பமும் எது நடந்து வருகிறதோ அதுவே மீண்டும் ரீபீட் ஆகும். அதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. இப்போது இந்த கடைசி பிறவி பவித்திரமாக இருப்பதால் பிறகு 21 ஜென்மங்கள் நீங்கள் ஒருபோதும் அப்பவித்திரமாக மாற வேண்டியது இல்லை. தந்தை எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். இருந்தும் ஒரே மாதிரி எல்லோரும் படிப்பதில்லை. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. படிப்பதற்காக வருகிறார்கள். பிறகு கொஞ்சம் படித்துவிட்டு காணாமல் போய் விடுகிறார்கள். யார் நன்றாக புரிந்து கொள்கிறாரோ அவர் நான் எப்படி வந்தேன், பிறகு எப்படி நான் பவித்திரமாக இருப்பதற்கு உறுதிமொழி கொடுத்தேன் என தனது அனுபவத்தை சொல்கிறார். பவித்திரத்தின் உறுதிமொழி கொடுத்துவிட்டு பிறகு ஒரு முறை கூட பதித்தமாக மாறினால் செய்த வருமானம் அழிந்து போகும். பிறகு அது மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. முக்கிய விஷயமாக விகாரத்தை பற்றியே கேட்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் இந்த படிப்பை ரெகுலராக படிக்க வேண்டும். நான் உங்களுக்கு புது புது விஷயங்களை சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் மாணவர்கள், உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறார். நீங்கள் பகவானுக்கு மாணவர்களாக இருக்கிறீர்கள். இப்படி மிக உயர்ந்த படிப்பை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. ஒரு நாளாவது முரளியை கேட்கவில்லை என்றால் ஆப்சண்ட் போடப்படும். நல்ல நல்ல மகாரதிகளும் முரளியை மிஸ் செய்து விடுகிறார்கள். நமக்கு எல்லாம் தெரியும். முரளி படிக்கவில்லை என்றால் என்ன என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அரே, அப்சண்ட் ஆவீர்கள், பெயில் ஆவீர்கள். தினந்தோறும் அப்படி நல்ல நல்ல பாயிண்ட்களை சொல்கிறேன். அவை நேரத்தில் புரிய வைப்பதற்கு அதிகமாக காரியத்திற்கு வரும் என்று தந்தை தானே சொல்கிறார். கேட்கவில்லை என்றால் எப்படி காரியத்திற்கு கொண்டு வருவீர்கள்? எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை அமிர்தத்தை குடிக்க வேண்டும். படித்ததை தாரணை செய்ய வேண்டும். ஒருபோதும் ஆப்சண்ட் ஆகக்கூடாது. இங்கும் அங்கும் தேடியாவது யாரிடமிருந்து பெற்றாவது முரளியை படிக்க வேண்டும். தனக்கு அகந்தி இருக்கக்கூடாதரே. பகவான் தந்தை கற்பிக்கிறார். அதில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட பாயிண்ட்டுகள் வருகின்றன. அதனால் உங்களுக்கோ அல்லது பிறருக்கோ கபாலம் திறக்கலாம்.
ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, பாகம் எப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நேரம் தேவை. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பது மட்டும் கடைசியில் நினைவில் இருக்கும். எனினும் இப்பொழுது புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இது கடைசி நேர நிலை. தந்தையை நினைவு செய்து செய்து இங்கிருந்து போக வேண்டும். நினைவால் தான் நீங்கள் பவித்திரமாக மாறுகிறீர்கள். எந்த அளவு தூய்மையாக மாறியிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். அழுக்கானவர்களுக்கு குறைந்த பலமே நிச்சயம் கிடைக்கும். முக்கிய 8 ரத்தினங்களே பாஸ்வித்தர் ஆனர் ஆகிறார்கள். அவர்கள் எந்த தண்டனையும் பெறுவதில்லை. இவை மிக ஆழமான விஷயங்கள். எவ்வளவு உயர்ந்த படிப்பு! நாம் தேவர்களாக மாற முடியும் என்பதை கனவிலும் நினைத்ததில்லை. தந்தையை நினைவு செய்வதால் தான் நீங்கள் கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறீர்கள். இதற்கு முன்னால் அந்த தொழில்கள் போன்ற எதுவும் வேலைக்கு ஆகாது. எந்த பொருளும் வேலைக்கு வரப்போறதில்லை. இருந்தும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாம் சிவபாபாவிற்கு கொடுக்கிறோம் என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. அரே, நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறீர்கள். கொடுக்கிறேன் என்றால் என்ன வந்தால் சக்தி குறைந்துவிடும். மனிதர்கள் பெறுவதற்காக ஈசனின் பெயரில் தானம் புண்ணியம் செய்கிறார்கள். அது ஒன்றும் கொடுப்பது ஆகாது. பகவான் வள்ளலாக இருக்கிறார். அடுத்த பிறவியில் எவ்வளவு கொடுக்கிறார்? இதுவும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்தில் அற்பகால சுகம். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பெறுகிறீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை அமிர்தத்தை குடிக்க வேண்டும். அறிவுரைகளை தாரணை செய்ய வேண்டும். பகவான் கற்பிக்கிறார். எனவே ஒரு நாள் கூட முரளியை மிஸ் பண்ணக்கூடாது. 2. கோடிக்கணக்கில் வருமானத்தை சேமிப்பதற்கு பெயருக்கு வீட்டில் இருந்து கொண்டு வேலை வெட்டிகளை பார்த்து கொண்டு ஒரு தந்தை நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். மகிழ்ச்சியின் ஆன்மீக பர்சனாலிட்டி மூலமாக அனைவரையும் அதிகாரிகளாக மாற்றும் புகழுக்கும் பூஜைக்கும் தகுந்தவராகுக. யார் அனைவருடைய திருப்தியின் சான்றிதழ்களை பெறுகிறாரோ அவர் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார். மேலும் இந்த மகிழ்ச்சி ஆன்மீக பர்சனாலிட்டியின் காரணத்தால் பெயர் பெற்றவராக, அதாவது புகழுக்கும் பூஜைக்கும் தகுந்தவராகிறார். சுப சிந்தக்காக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக அனைவருக்கும் மகிழ்ச்சியின் ஒத்துழைப்பின் தைரியமான இறக்கைகளின் ஊக்க உற்சாகத்தின் எந்த பிராப்தி கிடைக்கிறதோ அந்த பிராப்தி ஒருவரை அதிகாரியாக மாற்றுகிறது, ஒருவர் பக்தராக மாறுகிறார். ஸ்லோகன். உள்ளத்தின் அன்பே தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எளிய சாதனமாக இருக்கிறது. நல்லது பாபா. ஓம்